بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم تراهم ركعا سجدا يبتغون فضلا من الله ورضوانا. ريان مومنகளே, அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பியவர்களை இஸ்லாத்தின்பால் கொண்டு வருவதோ அவர்களை ஈமான் கொள்ளச் செய்வதோ முடியாது. நான் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கிறேனோ அவர்கள்தான் ஈமான் கொள்ள முடியும், நேர்வழி பெற முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்வில் பலதரப்பட்ட மனிதர்களை பெருமானார் சந்தித்திருக்கிறார். ஒருவரை பற்றி சொன்னார்கள், என் சமூகத்தில் அபூ சுஃபியான் என்பவர் சொர்க்கத்து இளைஞர்களின் தளபதி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பெருமிதத்தோடு அடையாளப்படுத்தினார். பெருமானாருடைய வரலாற்றில் எங்கு வாசித்தாலும் இந்த பெயரை தவிர்க்க முடியாது, அபூ சுஃபியான். உண்மையிலேயே பெருமானாருடைய பெரிய தந்தை ஹாரிஸ் என்பவருடைய மகன்தான் இந்த அபூ சுஃபியான். நான் நேற்றே சொன்னேன், பெருமானாரை போன்று உருவம் கொண்டவர்களில் 5 பேர்கள், அதில் ஒருத்தர் யாரு? அபூ சுஃபியான். ஆனால் என்னன்னு தெரியல, ஒன்று சகோதரர், இன்னொன்று ஹலீமத்து சாதியா அம்மையாரிடம் பெருமானாரும் அபூ சுஃபியானும் ஒன்றாக பால் குடித்திருக்கிறார். பால்குடி சகோதரர்கள் அப்படின்னு ஒரு உறவு இருக்கு. இந்த ஜெனரேஷனுக்கு இதெல்லாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அந்த பழக்கங்கள்லாம் போயிருச்சு. இஸ்லாமிய சட்டத்தில் ஒரு குழந்தைக்கு பசியால் ஆற்றுவதற்கோ அல்லது தாய்ப்பால் கிடைக்காததால் இன்னொரு பெண்ணை வாடகைக்கு அமர்த்தி அல்லது பிரியப்பட்டு பால் கொடுத்து விட்டால் அந்த குழந்தைக்கும் அந்த பெண்ணுக்கும் தாய் மகனுடைய உறவு ஏற்படும். இப்போ இது எப்போ சும்மா பெயருக்கு சொல்லிட்டு போறதல்ல. பெருமானாருடைய காலத்தில் ஒரு திருமணம் நடந்தது, நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பெண்மணி வந்து சொன்னார், நீங்க 2 பேரும் என்கிட்ட பால் குடிச்சிருக்கீங்களா? நீங்க 2 பேரும் சொல்லுங்க, என்கிட்ட பால் குடிச்சிருக்கீங்க. இந்த விவகாரம் பெருமானார்கிட்ட போகுது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாங்க, ஹராம். நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, கணவன் மனைவியா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. பால்குடி உறவில் இணைந்தவர்களும் சொந்த அண்ணன் தங்கச்சி மாறி, அக்கா தம்பி மாறி அந்த திருமணம் ரத்து செய்யப்படுது. இருவருமே வேறு திருமணங்கள் செய்து கொண்டு நிம்மதியோடு வாழ்ந்தார்கள். பிரிய முடியாத நிலை. அப்ப இதுல மார்க்க சட்டம் ஒண்ணு இருக்கு. பால் கொடுத்த பெண்ணே சாட்சி சொன்னால் அங்க வேற வழி இல்லை. அதனாலதான் ஹலீமத்து சாதியா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, பெருமானாரும் அபூ சுஃபியானும் என்னிடத்தில் பால் குடித்திருக்கிறார்கள். அந்த 2 பேரும் பால்குடி சகோதரர்கள். பெருமானாருக்கு வைரிகளாக எதிரிகளாக இருந்தவங்கெல்லாம் அதிகபட்சமா வெளியாளுகள் கிடையாது. அபூ சுஃபியான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு ரொம்ப முஹப்பத்தோடு இருந்தவர். இஸ்லாம் வெளிப்பட்ட காலகட்டத்தில் என்னன்னு தெரியல, அவருக்கு கடுமையான பகை உருவானது. யார் மேல? பெருமானாரின் மீது. காரணங்களா இல்லை. ஆனால் பெருமானார் எங்கெல்லாம் அல்லாஹ்வை குறித்து பேசுகிறார்களோ அங்கெல்லாம் இவர் ஒரு கவிஞர், நல்ல மொழி வளம் உள்ளவர். பெருமானாருக்கு பின்னால் போய் நின்று பெருமானாரை வசை கவிதை பாடுவார். பாராட்டி புகழ்றதுன்னு ஒன்று இருக்கு. வசைபாடி கவிதை பாடக்கூடிய ஆற்றல் அவருக்கு இருந்தது. இவரை நம்பாதீர்கள் என்று பேசிக்கொண்டே இருந்தார். என்ன காரணம்லாம் இல்லை.
இவ்வளவு நெருக்கமான உறவுக்காரர் விடாப்பிடியாக இன்னும் பெருமானாருக்கு எதிராக குறைஷிகள் எங்காவது கூட்டம் போட்டால் அங்க போய் உட்கார்ந்து நல்லா மூடி விடுவார். எவ்வளவு அதை தூண்ட முடியுமோ அவ்வளவு தூண்டி விடுவார். அந்த அளவு மனம் முழுக்க பெருமானாரின் மீது வஞ்சகம் இருந்தது. இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், இந்த தீன் இல்லாமலாக வேண்டும். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 20 ஆண்டு காலம் பெருமானாருக்கு எதிரியாக. காலம் மாறுமா இல்லையா? பெருமானார் மதீனாவிற்கு போனார்கள். இன்னொன்று தெரியுமா? இவருடைய மகளை பெருமானார் மனம் முடிச்சிருக்காங்க. இவருடைய நஜாஷி மன்னர் முடிச்சு வச்சார். மாப்பிள மக்கால நஜாஷி அவரே மகர் கொடுத்து தானே வக்கீலாக இருந்து திருமணத்தை நடத்தி கொடுத்தார். மகளை பார்க்கறக்கு மதீனாவுக்கு போன பொழுது வீட்டுக்குள்ள உள்ள போறார். அத்தா வர்றார். மக என்ன செய்யுதுன்னா வேகமா வந்து பாயெல்லாம் எடுத்து உள்ள வைக்குது. நான் உட்காரக்கூடாதா? நான் அந்த அளவு வெறுப்புக்குரியவனா? இல்லை, இது பெருமானார் அமரக்கூடிய பாய், நீங்கள் ஒரு முஷ்ரிக், நீங்கள் நஜீஸ் என்று தந்தையை பார்த்து இந்த மகள் சொன்னார். அபூ சுஃபியான் பல கட்டங்களுக்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவின் மீது படையெடுத்து வருகிறார்கள் அப்படிங்கிற செய்தி கேள்விப்பட்ட உடனே தன் குடும்பத்தில் பேசுறார். வழி இல்லை, இனி வழி இல்லை, முஹம்மதும் அவருடைய படைகளும் வந்தால் நிச்சயமாக நான் கொல்லப்படுவேன். ஏன்னா பத்ரு, உஹது, ஹந்தக் இது போன்ற நிறைய படைகள் அத்துணையும் அபூ சுஃபியானுடைய தலைமையில தான் போர் நடந்தது. இவர்தான் மக்காவினுடைய தலைவர், குறைஷிகளுடைய எதிரி தலைவர் இவர்தான். கடைச்சா முடிச்சு போடுவாங்க. மனைவி மக்கள்கிட்ட சொல்றாரு, வேற வழி இல்லை, நம்ம எங்கேயாவது போயிடலாம். அப்பதான் மனைவி பேசுறாங்க, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பகை? அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அப்படி ஒன்றும் பாதகமா செய்யலையே. அவர் ஒரு மார்க்கத்தை சொன்னார், அந்த மார்க்கத்தை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் நீங்கள் அந்த மார்க்கத்தை சொன்ன பெருமானாரையும் கடுமையாக விமர்சனம் செய்து 20 ஆண்டு காலம் பகையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா கடைச்சா முடிக்கத்தான் செய்வாங்க. என்ன செய்வது? இப்போ மனைவி சொல்றாங்க, ஒரு வழி இருக்கு, இப்போவாவது நீங்கள் இறங்கி வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் சந்திப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்பு இருக்கு. இப்படியே வீட்டுக்குள்ள உட்கார்ந்துட்டார். ஏன்னா வேற வழி கிடையாது. மதீனா முழுவதும் இஸ்லாம், மக்கா முழுவதும் இஸ்லாம். பெருமானார் எல்லா போர்களிலேயும் வெற்றி பெற்றவர்களாக மக்காவை நோக்கி வரப்போகிறார்கள். வேற வழி இல்லை. சரி, என்ன செய்யலாம்? மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடையில அபுவா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்குவார்கள். அங்க போய் சந்திச்சு சரண்டர் ஆகிற வேண்டியதான். தன் மகன், அவருக்கு ஒரு மகன், அவர் பேர் ஜாஃபர், தன் அடிமை, தன்னுடைய அம்பு இதெல்லாம் எடுத்துட்டு மனைவியோடு தலையில நல்ல முக்காடு போட்டுட்டு போறார். மதீனாவை நோக்கி போகிறார். அவர் நினைத்தது போலவே அபவா என்ற இடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கி இருந்தார்கள். பார்த்தா சஹாபாக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க, படைகள் போகுது. எல்லாம் மக்கா வெற்றியை நோக்கிய ஒரு பிரம்மாண்டமான அணிகள். இவருக்கு நல்ல முக்காடு போட்டு எப்படியாவது பெருமானாரை சந்தித்து தான் இஸ்லாத்தை ஏற்க இருப்பதை சொல்லிவிட வேண்டும். இல்லைன்னா யாரு பார்த்தாலும் என்ன செஞ்சிருவாங்க, அதை முடிச்சிருவாங்க. ஒரு மாதிரி போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து விடுகிறார். பெருமானார் பார்த்த உடனே வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. ஏன்னா கொஞ்சம் நெஞ்சமான எதிரி கிடையாது. அவர் ஒரு நிர்பந்தமான சூழ்நிலையில் வந்திருக்கிறார் என்பதை பெருமானாருக்கு தெரியும். முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. என்ன செய்யறது? அப்படியே நிற்கிறார், திக்கற்று போய் நிற்கிறார். கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா சையதுனா அபூபக்கர் சித்திக். அவங்கள்ட்ட போய் மெதுவா சொல்லலாமே, நான் சகோதரன் தானே, பெருமானாரிடம் சொல்லலாமே. அபூபக்கர் நாயகமும் டப்புன்னு
புறக்கணித்து விட்டார்கள். உமர் நாயகத்தை சந்தித்தார். உமர் நாயகமும் கடுமையாக புறக்கணித்தார். போயிருங்கிற மாதிரி தன்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்தித்த போது அப்பாஸ் கடுமையாக புறக்கணிச்சிட்டு பேசாம போயிடுறதா நல்லது, இந்த நேரத்தில் யாருக்காவது ஏதாவது நடந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லைங்கிறார். இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் பொழுது சஹாபாக்கள் எல்லாம் அப்படி போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சிலருக்கு அடையாளம் தெரிகிறது. அபூ சுஃபியான் பார்த்த உடனே ரொம்ப கேவலமா பார்க்கறாங்க. மாட்டிட்டார் வந்து. அதுல ஒரு அன்சாரி சஹாபி கடுமையாக பேச ஆரம்பிச்சிட்டார். அல்லாஹ்வுடைய விரோதியே, நீ பெருமானாரை எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறாய், நீ என்ன அர்த்தத்தில் இங்கு வந்திருக்கிறாய். ரொம்ப கடுமையா ஒத்தாளுங்க. அவரு மனைவி பையன் அடிமை, கடுமையா பேசுறார். அந்த பேச்சுக்கு பிறகு அப்பாஸிடம் வந்த அபூ சுஃபியான் சொன்னாரு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, நான் மனமாற்றத்தோடு ரசூலை சந்திக்க வந்திருக்கிறேன், ஏதாவது ஒரு விடிவு ஏற்படும். ஆனா அந்த நபர் என்னை மிக மோசமாக விமர்சிக்கிறார். அப்பதான் அப்பாஸ் கொஞ்சம் இறங்கி வர்றார். சரி, யார் அவரு? இவர் சொன்னதை பார்த்தா அன்சாரி சஹாபாக்கள்ல நுஐமான் இப்னுல் ஹாரிஸுன் நஜ்ஜாரி அப்படிங்கிற ஒரு சஹாபி தான் அபூ சுஃபியான கடினமாக விமர்சனம் செய்திருக்கிறார். ஆளை விட்டு அவரை வர சொல்லி அப்பாஸ் பேசுறாரு, இங்க பாருங்க, இவர் அபூ சுஃபியான், அவரு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரெண்டு பேர் அண்ணன் தம்பி. இன்னைக்கு பெருமானார் கோபமா இருப்பாங்க, நாளைக்கு ஒரு கால் சமாதானம் ஏற்படலாம். அதனால அந்த வழியை தேடி வந்திருப்பதை நீங்க கொஞ்சம் மூட்டி கீட்டி பெருசாக்கி அதை சிக்கல்ல கொண்டு போய் விட்டுற வேண்டாம், நீங்கள் ஒதுங்கிக் கொள்ளுங்கள் அப்படின்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு உபதேசம் செய்றாங்க. முடிஞ்சு, அதோட போயிட்டாங்க. அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு வரக்கூடியவர்கள் இஹ்ராம் அணியக்கூடிய இடம் ஜுஹஃபா. அந்த ஜுஹஃபால வந்து பெருமானார் தங்கி இருக்கிற பொழுது இவர் விடல, பெருமானாரும் ஒன்று சொல்லல, ஆனால் தொடர்ந்து பெருமானார் எங்கெல்லாம் தங்கி இருக்கிறார்களோ அங்க போய் நிற்கிறது. பெருமானார் இறக்கப்படுவார்கள் என்பதற்காக அந்த குழந்தைய ஜாஃபர் மகனை கொண்டு போய் முன்னாடி நிறுத்துறது. ஒரு வேலையும் நடக்கல. பார்த்தா அதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. மெதுவா போய் சொன்னாங்க, கொஞ்சம் சொல்லலாமே. அவரு ஒரு முறை மறைச்சாரு. எல்லோரும், ஏன்னா பெருமானார் புறக்கணித்த பிறகு அங்க ஏறெடுத்து பார்ப்பதற்கு கூட ஆட்கள் கிடையாது. மிக கடினமான மனோநிலையில் தான் கடைசியில மனைவிட்ட வந்து சொல்றாரு, ரசூலுல்லாஹ்வும் புறக்கணித்து விட்டார்கள், எல்லா சஹாபாக்களும் நிராகரிக்கிறார்கள், ஏதாவது ஒரு சின்ன கஞ்சாடை பெருமானாரிடமிருந்து வெளிப்பட்டால் போதும் என்னை முடித்து விடுவார்கள், அதனால வேற வழி இல்லை, பெருமானார் மன்னிப்பதை போன்று எனக்கு தெரியவில்லை, இந்த மகனையும் கூட்டிட்டு வா, நம்ம கால் போன போக்கில் போவோம், பாலைவனத்தில் நீரும் உணவும் கிடைக்காமல் இறந்து போகலாம் அப்படின்னு மனைவிட்ட ரொம்ப மன கஷ்டத்தோடு சொல்றாரு. இந்த உரையாடல் பெருமானாருக்கு தெரிகிறது. ஏன்னா ரசூல் விசாரிப்பாங்களே, ஆள் எதுக்கு வந்திருக்காருன்னு தெரியுமா இல்லையா, மனமாற்றத்தோடு வந்திருப்பார் என்று பெருமானாருக்கு தெரியும். ஆனால் ஒரு நீண்ட கால பகைவர் அவ்வளவு சீக்கிரம் அவரை ஏற்றுக்கொள்ளுதல் என்பது சமூக ரீதியாக சரியாகாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தையை கேள்விப்பட்ட உடனே பள்ளிக்குள் தொழுக போன பெருமானார் வெளியே வருகிற பொழுது அபூ சுஃபியானை நேருக்கு நேராக பார்த்தாங்க. அப்போ ஒரு மனசுக்குள்ள சிரிக்க மாட்டாரா? அப்பதான் நேருக்கு நேராக பார்க்கிறார்கள். முடிஞ்சு அவருக்கு புரிஞ்சது, பெருமானார் கொஞ்சம் கருணை காட்டி விட்டார்கள், விடலையே. அதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கெல்லாம் போறாங்களோ அங்கெல்லாம் கூட இருந்தாங்க. ஃபத்ஹ் மக்கா, மக்காவினுடைய வெற்றி நடக்கிறது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வச்சு ரசூலுல்லாஹ் அவருக்கு காமிக்க சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க.
ஏன்னா இவர் யாரையெல்லாம் நம்பி இருந்தார்களோ அவர்களெல்லாம் அல்லாஹு அக்பர் அப்படின்னு முழக்கமிட்டு கூட்டம் கூட்டமாக வர்றாங்க. அப்பதான் அவருக்கு புரியுது, வழிகேட்டிலே நாம் தனியாக விடப்பட்டு விட்டோம்னு. இவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்களா, இந்த கபீலா முஸ்லீம் ஆயிருச்சா, ரொம்ப அதிசயத்தோட அப்பாஸ் ரலியல்லாஹு எல்லாம் காமிச்சாங்க. ஆனால் பெருமானாருடைய பெரும் மனம் என்ன தெரியுமா, மக்காவின் வெற்றியின் பொழுது அறிவிப்பு செய்தார்கள், அபூ சுஃபியான் வீட்டுக்குள்ள போய் தஞ்சம் அடைந்து விட்டால் அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். இதுதான் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு கிடைத்த பெரிய அங்கீகாரம். ஆனால் இன்னமும் இவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், பெருமானார் அதை ஆமோதித்தார் என்ற நிகழ்வு சம்பவிக்கவே இல்லை. ஹுனைன் போர்க்களம் நடக்கிறது. பெருமானாருடைய போர்களில் ரொம்ப சிரமத்திற்குரிய போராக இந்த போர் நடந்தது. ஏன்னா எதிரிகளுடைய கடும் தாக்குதலில் வெறும் அரபு சமூகம் ஒரு கட்டத்தில் எல்லோரும் ஓடிவிட்டார்கள். பெருமானார் மட்டும் நின்று அந்த போர்க்களத்தில் எதிர்கொண்டார்கள். அந்த போரில் தான் பெருமானார் ஒரு பாட்டு பாடுவார், அனன்னபியுலா கலிப் அனபனு அப்துல் முத்தலிப், நான் பொய்யன் அல்ல, நான் பொய்யர் அல்ல, நான் உண்மையான நபி, அப்துல் முத்தலிபினுடைய பேரன் என்ற பொருளில் பெருமானார் அந்த பாடலை பாடிக்கொண்டு தனியாக வாள் எடுத்து சண்டை போடுவார்கள். அபூ சுஃபியான் சொல்றாரு, பெருமானாருடைய அந்த வீரத்தை அன்றுதான் நான் பார்த்தேன். உடனே அப்பாஸ் ரலியல்லாஹு வாளை எடுத்துக்கிட்டு பெருமானாருடைய ஒரு புறத்தில் வருகிறார். அபூ சுஃபியான் சொல்றாரு, நாம சும்மா இருக்கலாமா, வாளை எடுத்துக்கொண்டு பெருமானாருடைய மறுபக்கத்தில் நின்று எதிரிகளை நான் தாக்க ஆரம்பிச்சேன். இது நடந்துகிட்டே இருக்கும் போதுதான் பெருமானார் மெதுவா கேட்கிறாங்க, அப்பாஸ் யார் இவரு? ரசூலுல்லாஹ் உங்க சகோதரர் அபூ சுஃபியான். அப்படியா, இங்கே வந்துட்டாரா? தங்களுடைய திருப்பொருத்தம் வேண்டும், அல்லாஹ் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எங்கங்க உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற களத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வார்த்தை. உடனே பெருமானார் சொன்னாங்க, நான் பொருந்திக் கொண்டேன், அல்லாஹும் மன்னித்து விட்டான். வரலாற்றில் ரொம்ப முக்கியமான ஒரு தகவலை பதிவு செய்கிறார்கள். அந்த உயிர் போகும் களத்தில் அபூ சுஃபியானுக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடன் உச்சபட்சமான சந்தோஷம். குதிரையில போய்கிட்டு பெருமானார் பயணிக்கிற அந்த குதிரையில் பெருமானாருடைய காலை தொட்டு முத்தம் கொடுக்கிறார். யாரு சொல்லுங்க, யாரு? அபூ சுஃபியான். சில பேருக்கு அல்லாஹ் சில பாக்கியத்தை கொடுப்பான். ஏன்னா அபூ சுஃபியானுக்கு தெரியுது மன்னிப்பினுடைய விலை எவ்வளவு பயங்கரமானது. போர்க்களத்தில் வைத்து பெருமானார் நான் பொருந்திக்கிட்டேன், அல்லாஹும் மன்னித்து விட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு கிடைத்த அந்த பேரின்பத்தில் அப்படியே குதிரையில பெருமானாரின் காலை தடவி முத்தமிட்டு மகிழ்வு அடைகிறார். போர்க்களத்தில் அந்த தோல்வியில் இருந்து வெற்றி நிலைக்கு மீட்டு கொண்டு வருகிறார்கள். அதனால பெருமானார் ஹுனைனில் கிடைத்த கனிமத்து பொருளில் அபூ சுஃபியானுக்கும் பங்கு கொடுத்தாரு. அப்புறம் பெருமானார் மன்னிச்சுட்டாங்க, பெருமானார் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தன்னுடைய எஞ்சிய காலம் முழுக்க பெருமானாரோடு இருப்பதிலேயே கழித்தார். எந்த அளவுக்குனா தன் குடும்பத்திற்கு கூட அபூ சுஃபியான் யாரும் தெரியாது, பேர் மட்டும் தெரியும். ஒரு நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இருந்து புறப்படுகிற பொழுது மஸ்ஜிது நபவிக்குள்ள ஒருத்தர் போறார். ஆயிஷா நாயகத்தை கூப்பிட்டாங்க. ஆயிஷா, போறது யார் தெரியுமா? தெரியல நாயகமே, அவர் தான் அபூ சுஃபியான். அவர் தான் அபூ சுஃபியான். நம்முடைய சகவாசம் கிடைத்த பிறகு எப்படி மாறிவிட்டார் தெரியுமா? பள்ளிவாசலுக்குள் பாங்கு சப்தம் சொன்ன உடனே முதல் நபராக போவார். தொழுது விட்டு எல்லா இபாதத்துகளை முடித்து விட்டு கடைசி நபராக வெளியே வருவார். நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன், பள்ளிவாசலில் அதிக நேரம் செலவிடுவது அல்லாஹ்விற்கு மிக மிக பிடித்தமான ஒரு இபாதத். இவருடைய மனசெல்லாம் என்ன தெரியுமா? இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்தி கொண்டார்கள், அல்லாஹ் கடந்த காலங்களை மன்னித்து விட்டான். ஆனால் தான் செய்த தவறுகளுக்கு பிரயாச்சித்தம் வேணுமா இல்லையா? அதற்காக பின்னால் வந்த தாயிஃப் யுத்தத்தில் கலந்து கொண்டார். பெருமானாருக்கு பிறகு நிறைய போர்க்களங்களில் கலந்து கொண்டார்.
இப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஹஜ்ரத் அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வாழ்க்கையை ஒரு தர்த்தீபுக்குள்ள கொண்டு வந்துட்டார். இரவு பகல் அதிகபட்சமாய் குர்ஆன் ஓதுவது. எந்த அளவுனா அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு இருந்த சங்கடங்கள், மிகப்பெரிய சாபி, உமையா வம்சத்தினுடைய தளபதி அவர்தான். பெருமானாரை நேருக்கு நேர் கண் கொண்டு பார்க்கறதுக்கு அவருக்கு முடியல. ஏன்னா அவ்வளவு தீமைக்கும் அவர் தான் காரணம். எப்படி ரசூலுல்லாவை நேருக்கு நேரா பார்க்கறது? அதனால அல்லாஹ்வுடைய ரசூல் ஆயிஷா நாயகத்தை சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பள்ளிவாசலுக்குள் முதல் நபராக போவார், கடைசி நபராக வெளியேறுவார். அவருடைய பார்வை அவர் செருப்பை விட்டும் விலகாதுங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? தலை தாழ்ந்தே இருப்பாரு, ரசூலுல்லாவை பார்க்கவே மாட்டார். ஏன்னா அவருக்கு அந்த வெட்க சுபாவம். எப்படி பெருமானாரை பார்ப்பது அல்லாஹ்வுடைய ரசூல் பொருந்தி கொண்டாங்க, அப்படியே வச்சிருந்தாங்க. குர்ஆன் ஓதி கொண்டிருந்தார், சஹாபாக்களோடு நல்ல உறவுகளில் இருந்தார். ஒரு போருக்கு சென்ற பொழுது ஒரு கண், தாய் போர்ல ஒரு கண் பறிபோனது, இன்னொரு போர்ல இன்னொரு கண்ணும் பழிதானது. அவர் பார்வையற்றவராக இருந்தார். கடைசி காலங்கள் வந்த பொழுது பெருமானாருடைய வஃபாத்தினுடைய அந்த நேரம், வஃபாத்தினுடைய நேரம், எல்லோரும் அழுது கொண்டு இருக்கிற பொழுது இவர் கவிதை பாடினார். பெருமானாரை குறித்து பாடிவிட்டு கடைசி ஒரு வார்த்தையை சொல்வார், ஃபாத்திமா ஃபாத்திமா, உன் தந்தை எங்கே போகிறார்கள் தெரியுமா? உலகின் மன்னரைகளில் சிறந்த மன்னரை முஹம்மது ரசூலுல்லாவின் மன்னரை தான். ஃபாத்திமா, நீங்கள் சமாதானம் அடையுங்கள் அப்படிங்கிற கவிதைகள் எல்லாம் படிச்சுட்டு மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருந்தவர் செய்தனா உமர் ரலியல்லாஹு அவருடைய காலம், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய காலம். பார்வை பறிபோனது. அவர் மறுமையினுடைய வாழ்க்கைக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டு தனக்குத்தானே கபரை வெட்டி வைத்துக் கொண்டார். அப்படியெல்லாம் நல்லவங்க இருந்திருக்காங்க. தனக்குத்தானே கபரை தயார் செய்து கொண்டார். 3 நாள் தான். கபரை வெட்டி வைத்த 3வது நாளில் அவர் மரணித்து விடுகிறார். அல்லாஹ் அக்பர். சஹாபாக்கள் புடை சூழ அவர்களின் ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டு ஜன்னத்துல் பக்கீஇல் அடக்கம் செய்யப்பட்டது. ஹிஜ்ரி 31. ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட சஹாபாக்கள், அதாவது ஒரு ஈமான் கொள்வதற்கும் நபியினுடைய அருட்பார்வை கிடைப்பதற்கும் என்ன விலை கொடுத்தாலும் சரி. அவர் என்ன பயந்துட்டு போனார் தெரியுமா? நம்மளை எதிரின்னு நினைச்சு கொன்னுட்டாங்கன்னா ரசூலுல்லாவை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற வாய்ப்பு இல்லாம போயிருமே, பயந்து பயந்து போனார். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் அவருக்கான நிறைய வாய்ப்புகளை கொடுத்திருந்தார். இப்ப நாம பார்க்கிறோம், பெருமானாரை போன்ற பெரும் மனம் கொண்டவங்க உலகத்துல யாராவது இருக்கிறாங்கன்னா யாருமே கிடையாது. எந்த ராணுவ தளபதியும் கிடையாது. ஏன்னா அத்தனை எதிரிகளுக்கு முன்னால்தான் மக்காவினுடைய வெற்றி கிடைக்கிறது. இப்ப பெருமானார் பார்த்து கேட்கிறாங்க, என்னை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் நல்லவர், நீங்கள் எங்களுடைய சகோதரர். அப்ப இத்தனை நாள் எங்க போச்சு? அடித்து துன்புரித்து ஏழைகளை படுகொலை செய்து பெண்களை எல்லாம் அவமானப்படுத்தி ஊரை விட்டும் துரத்திய ஒரு மக்கள். ஆனா அல்லாஹ்வுடைய ரசூல் காபத்துல்லாஹ்ல நின்றுட்டு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, நீங்கள் நினைத்ததை போல நான் உங்கள் முஹம்மத், உங்களுடைய சகோதரர், உங்களுடைய குடும்பத்தார்கள் என்று லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம், யார் மீதும் பழி வாங்குதல் இல்லை, நீங்கள் எல்லோரும் விடுவிக்கப்படுகிறீர்கள். பெருமானாருடைய இந்த பெரும் மனம்தான் அவர்களுக்கு மக்காவை போர் கொள்ளாமல் வெற்றி பெற வைத்தது. அதற்கு காரணிகளாக இருந்த இந்த சஹாபாக்களுடைய வாழ்வு நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. அல்லாஹ் கனவிலும் நினைவிலும் நேரிலும் மறுமையிலும் இந்த சஹாபாக்களை சந்திக்கிற பெரும் பாக்கியத்தை எல்லாம் நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம் வ துப் அலைனா இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதினா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.